டேய், இந்த கலையை நான் யாருக்கும் கற்றுத்தரல, உனக்கு கற்றுத்தரேன், ஒழுங்காக கற்றுக்கணும். சரி குருவே, இப்போ என்ன பண்ணணும்? முதல் குரு வணக்கம். குரு வணக்கமா? அம்மா, என்னடா மேலே அடிக்கிற? சாரி குருவே, தூக்கும்போது தெரியாம படிச்சு குருவே. அப்படிலாம் படுற மாதிரி அடிக்கக்கூடாது. என்ன? சரி. ஐயோ சாரி குருவே, இது தெரியாம போயிடுச்சா? நீ இது மாதிரிலாம் பண்ண கத்தர மாட்டேன். எனக்கு இது மாதிரி இந்த கொம்பு வானா ஐயோ என்ன குருவே மேல போட்டுச்சா? சாரி குருவே. நீ பண்ண சுத்தமா சரியில்லை. டிசிப்ளைன் முக்கியம். சாரி குருவே. என்னப்பா ரொம்ப டேஞ்சரான ஆளாக்குறீங்க. ததுக்கு அடிக்கிறியாப்பா? சாரி குருவே. சரி நீங்க கத்தாங்க. குரு வணக்கம்லாம் வைக்க வேண்டியது இல்லை, நான் பண்றது மட்டும் பண்ணு. சுத்தி வர்றாரு. இது சுத்தணும். என்ன? அப்படி சுத்தக்கூடாது. நான் சுத்துறத பார். இப்படி சுத்தணும். பேசாம இந்த கொம்பு சுத்தியோட நான் சுத்துட்டா? டேய், கொம்பு சுத்தது மேல நீ சுத்துற? சாரி குருவே. இது தீவிரவாதியுடைய தாக்குதல். யாராவது எதிரிகள் வந்தா சதக்கென்று குத்தணும். சதுன்னு குத்தணுமா குருவே? ஆமாம். சரி குருவே, விடுங்க அந்த கொம்பை. இப்போ நீங்க தான் தீவிரவாதி, குத்த போறேன். டேய், அப்படி உன்னை குத்திட்டு போறடா. தீவிரவாதி உன்னை குத்தாம விட மாட்டேன். டேய் குத்தாதடா. டேய் குத்தாதடா. இல்ல டேய் குத்தாதடா. இப்படி தானே குத்தணும். அப்பா சாமி உண்றப்பா. அண்ணா, இங்க கொம்பு சுத்துற வாத்தியார் யாருண்ணா? யாருகிட்ட கொம்புக்குது? என்னயா இது? யாருகிட்ட கொம்புக்குதுன்னா இதோ என்கிட்ட குத்தா கொம்பு இருக்குது. டேய் சொல்றா. இவர் சொல்றது இல்லைங்க, இவர் பசிக்கு 5 ரூபாய் வாங்கிட்டாரு. டேய், அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. அப்ப வேற என்ன சொல்றதா? உன் பெருமை பத்தி சொல்லு. ஓ, உங்க பெருமை பத்தியா? இதோ சொல்றேன். அப்படியா பட்டவனா இவன்? டேய், என்னடா சொன்ன? அவன் எவன் சொல்றான்? ஏய், உனக்கு என்ன மரியாதை இருக்குதா? சரி, கொம்பு சுத்துற வாத்தியார் யாரு? இன்னமும் தெரியல உனக்கு? சரியா பைத்தியக்காரன் போல் தெரியுமா? தம்பி உனக்காவது தெரியுமா? சொல்றா. மூசி உண்டைய முக்காவாசி சொன்ன மாதிரி இருக்கிற சொல்றா. ஏய், என்னடா இது? நாங்க குத்தா சுத்துவோம். ஏய், என்ன பைத்தியம் இது புத்திச்சா? அந்த ஆளே வச்சுக்கிறான். ஏம்பா என்ன பைத்தியமா? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எங்கன்னா விட வேண்டியதானே? ஏய், நான் குருடா. என்னடா இது பேரு? குருடா? அவரே சொல்லிக்கிறாரு. ஏய், நீ யாரை பார்க்க வந்த? கம்பு சுத்துற வாத்தியாரா? கம்பு சுத்திட்டான். ஏய், இந்த ஆள் என்னதான் சொல்ல வரான்? கம்பு சுத்துற வாத்தியாரை பார்க்க வந்தா இவன் நான் கதை விட்டுனுக்குறான். டேய், என்ன விளையாடுறியா? நான் தானே கம்பு சுத்துற வாத்தியாரு. தம்பி இது கொஞ்சம் குடிங்க. ஏய், என்ன சட்டை பிடிக்கிற? டேய், 20 வருஷத்துக்கு முன்னாடி முகப்பேர் முட்டைக்காடியில 3000 ரூபாய்க்கு வந்த ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப நான் வாத்தியார். டேய், உன்னை பார்த்த உடனே அடையாளம் தெரியாம போயிடுச்சு. தள்ள ஒண்ணும் இல்லாத என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அந்த 3000 ரூபாய்க்கு சொந்தக்காரன் முட்டைக்கார முனுசாமி என்ன வாய போலக்குறான். முதலாளி வேலை கொடுன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் தூக்கின்னு வந்துட்டேன். டேய், உன்னை தேடி வயசாயிட்டு எப்படிங்கிற பாடுறா? நீ கொம்பு சுத்துற வாதியாரடா நீ? முதலாளி இன்சல்ட் பண்ணாரு முதலாளி. 3000 ரூபாய் எங்கன்னா கடன் வாங்கியாவது கொடுத்துட்றேன். டேய், அந்த 3000 ரூபாய் இருந்தா இப்ப நான் 30 கோடிக்கு அது போயிடா. அந்த 3000 ரூபாய்க்கு உன்னை தேடினா வேற எதுக்கு தேடினீங்க? நீ அந்த 3000 ரூபாய் எத்து போனே அந்த அதிர்ச்சியில என் பொண்டாட்டி பைத்தியம் ஆயிட்டாடா. ஐயோ, அன்னைக்கு என்னாச்சு? அன்னைக்கு என்ன ஆச்சா? துண்டு பெரிய சைஸ் பண்ணி மேதடா இது. மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யலடா. முதலாளி, நான் சரி பண்றேன். அண்ணி எங்க இருக்குது முதலாளி? அங்கதான் உக்காந்துக்கிறான். எம்மா கௌதாரி, என்னடா பாத்தாடா மரியாதை எல்லாம் உன்னால தான்டா. இங்க வாமா, இத்தனை நாளா தேடி பிடிச்ச கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி யாரா அவன்? அண்ணி, ஐ, இந்த பையன் என்ன அண்ணின்னு கூப்பிடுறான். ஏ கௌதாரி, இவனை ஞாபகம் இல்ல உனக்கு? எனக்கு ஞாபகமே இல்லடா. யாரு இந்த பையன்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முட்டைக்கடையில இருந்து 3000 ரூபாய் எடுத்து போனானே அந்த முடிச்சவைக்கு பையன் இவன் தான். முட்டை கடை முடிச்சவைக்கு? ஐயோ, மண்டை குழம்புதே. ஐயோ, மண்டை குழம்புதே.
இப்பதான் ஏதோ தெளிகிற மாதிரி இருக்குது. முட்டை கடை 3000, முட்டை கடை 3000, முட்டை கடை 3000. கௌதாரி கௌதாரி நான் எங்க இருக்கேன்? ஏங்க என்னது உங்க முடியல விளையாட்டு இருக்குது? அப்பா தெரிஞ்சு போச்சுடா சாமி. ஏங்க உங்களுக்கு வெள்ளை முடி வந்துட்டு இருக்குது, நான் குண்டாயிட்டு இருக்குதா? அந்த 3000 எடுத்துட்டு போனானுங்க, வந்துட்டானுங்க. 20 வருஷமா தேடி அலைஞ்சு இப்பதாம்மா கண்டுபிடிச்சுக்கிறேன். நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் எங்கங்க அவன்? இவனா? ஐயோ நான் இல்ல. ஏய் எனக்கு ஜாட தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னால நீ வேற மாதிரி இருந்த, இப்ப இப்படி இருக்கிற. ஐயோ அக்கா நான் கம்பு சுத்த வந்துக்கிறேன்க்கா. கம்பு சுத்த வந்துக்கிறியா? ஏங்க எங்கங்க அவன்? அண்ணி ஏன் இந்த பெரியவர் என்ன அண்ணின்றாரு? நல்லா உத்து பாரு, 3000 ரூபாய் தூக்கி போட முடிச்சதுக்கு இவன் தான். அடே ராம்குமார், என்னடா தலையில கேப் போட்டுக்கிறியா? என்ன மழை இருக்குது? அண்ணி உங்களுக்கு பண்ண துரோகம் தலையெல்லாம் தொட்டி ஆயிப்போச்சு அண்ணி. 20 வருஷமா எங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணிட பாவி. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு செய்த பாவத்துக்கு நான் கொம்பு சுத்த கத்துத்தரேன். நீ சுத்தத்து கொம்பா? இதுல வர வாஜார் சொல்லிக்கிறா. முதலாளி அசிங்கப்பட்டாத முதலாளி, இதை வச்சுதான் பழப்பு ஓடுது. டே தம்பி இங்க வா. இவனுக்கு கொம்பு சுத்தாரு ஒண்ணும் சுத்தாரு, திருட்டு பையன். முதலாளி இது மாதிரிலாம் பிசினஸ் கெடுக்காதீங்க. ஏண்டா என் குடும்பத்தையே அழிச்சிட்டு வந்த, அது உனக்கு தப்பா தெரியலையா? விடுங்க பொழைச்சு போட்டோம். சரிடா ராம்குமார், இனிமே யாரையும் ஏமாத்தாம இரு. அவன் எப்படி ஏமாத்தாத இருப்பான்? ஏய் தம்பி எவ்வளவு பீஸ் வாங்குறான் இவன்? 3000 ரூபாய். அடா பாவி, என் வீட்டுலதான் 3000 ரூபாய் தூக்கிட்டு வந்தா பீஸும் 3000 ரூபாய் வாங்குறியா? எல்லாம் திருந்தவே மாட்டான் தம்பி. அவனுக்கு கொம்பு சுத்த ஒண்ணும் சுத்த தெரியாது. கொடுத்த 3000 ரூபாய் வாங்கின்னு போயிடு. வாடி போலாம் நம்ம. அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. இப்போ நான் கொம்பு சுத்த கத்துட்டா அது ஒன்று பத்து புட்டி வச்சுட்டாங்களே, காசு 3000 ரூபாய் கொடு. அதெல்லாம் தர முடியாது. ஒழுங்கா கொம்பு சுத்த. ஏய் 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 ஏய்